என்பதற்கு அல்லாஹ் என்கிறோம், இறைவனை குறிப்பதற்கு அல்லாஹ் என்கிறோம். தௌஹீதுடைய கலிமாவாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறோம். அல்லாஹ் என்பதனுடைய அர்த்தம் என்ன? அரபியில உலகத்தில் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு நிகரான ஒரு வார்த்தை இல்லவே இல்லை. அதனால அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் மத்தியில், இந்த இறைவனுடைய திருநாமங்கள் மத்தியில் 99 திருநாமங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் என்பதற்கு கலிமத்துல் ஜலாலா என்பார்கள். அல்லாஹ்வுக்கு தான் முதல் தரம். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் என்கிற வார்த்தையினுடைய வர்ணனைகளை தான் மீதி உள்ள 99 பெயர்களும். இந்த அல்லாஹ் என்றால் என்ன அர்த்தம்? இறைவன் என்ற அர்த்தமா? இல்லை. அல்லாஹ் என்பதற்கு இறைவன், தெய்வம் என்ற அர்த்தம் இல்லை, பகவான் என்ற அர்த்தம் இல்லை, காட் என்ற அர்த்தமும் இல்லை. காட் என்பதோ, தெய்வம் என்பதோ, இறைவன் என்பதோ, ஆண்டவர் என்பதோ, பகவான் என்பதோ அல்லாஹ்விற்கு பொருத்தமான டிரான்ஸ்லேஷனே அல்ல, தர்ஜுமாவே அல்ல. அல்லாஹ் என்றால் வணக்கத்திற்குரியவன் அர்த்தம். அல்லாஹ் என்றால் தெய்வம் என்ற அர்த்தம் இல்ல, வணக்கத்திற்குரியவருக்குத்தான் அல்லாஹ் என்கிறோம். ஆகவே லா இலாஹ இல்லல்லாஹுடைய அர்த்தம் என்ன? லா இலாஹ, லா என்றால் இல்லை, இலாஹ் என்றால் கடவுள். கடவுள் இல்லை. கடவுள் இல்லையா? கடவுள் எத்தனை இருக்கிறார்கள்? எத்தனை கடவுளர்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகின்றன? இந்து மதத்தில் எத்தனை கடவுளர்கள் உண்டு? கிறிஸ்தவ மதத்தில் எத்தனை கடவுளர்கள்? மூவருமை என்கிறார்கள். மூவர்களில் ஒருவன் தான் இறைவன், அல்லாஹ். ஆகவே ஓரிரை நம்பிக்கையில் அல்லாஹ் என்பது தெய்வம் என்ற அர்த்தத்தை குறிக்காது. அல்லாஹ் என்பதுடைய அர்த்தம் வணக்கங்கள் உரித்தாக்கப்படுகிறவன், வழிபாடுகள் செலுத்தப்படுகிறான் என்பதுதான் அர்த்தம். அல்லாஹ் அல்லாஹ் என்றால் அலிலாஹ். அலிஹா என்பதனுடைய அலிஹா என்ற ரூட் வேர்டிலிருந்து பிறக்கிற அலிலாஹ். அலிலாஹ் என்றால் அல் மஅபூதுல் ஹக், உண்மையான வணக்கத்திற்குரியவன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் லா இலாஹா, இறைவன் இல்லை அல்லாஹ்வை தவிர. லா இலாஹா முதல்ல இல்லை 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 என்று எடுத்தெடுப்பே லா இலாஹா, இறைவன் இல்லை. நீ உடைய மனதில் இறைவன் என்று யாரையாவது மனசு காத்த வச்சிருப்பான்னா அதை அழிச்சு கலைஞ்சிரு. லா இலாஹா, இலாஹே இல்லை, வணக்கத்திற்குரிய யாருமே இல்லை என்பதை, இதயத்தை ஸ்லேட்டை அழித்து சுத்தம் செய்வதை போல. இன்னொரு தகவல், ஸ்லேட்டில் எழுதுவதற்காக, கரும்பலகையில் ஒரு புதிய தகவலை எழுதுவதற்காக ஸ்லேட்டை நாம் கழுவி சுத்தம் செய்ய வேண்டும். அதே போல லா இலாஹா, முஹித்தீன் ஆண்டகை ஒரு தெய்வம் அல்லது தெய்வீக அம்சம் பொருந்தியவர், நாகூர் ஆண்டகை ஒரு தெய்வீக அம்சம் பொருந்தியவர். அதுபோன்ற வேற ஏதேனும் குருமார்கள், பெரியவர்கள், பக்தர்கள் யாரையாவது நீ குரு என்று தெய்வத்தின் இடத்தில் வைத்து போற்றுகிறாய் என்றால் அதை அழித்து கள, நெஞ்சில் இருந்து அதை அடித்து விடு. இலாஹ் இல்லை என்று சொல்லு. இலாஹ் இல்லவே இல்லை. இல்லல்லாஹ், அல்லாஹ்வை அல்லாஹ்வை அதில் எழுது. ஆக லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனுடைய அர்த்தமே முதலில் உன்னுடைய நம்பிக்கையை முற்றிலும் தவறான நம்பிக்கை இருக்கிறதால் அந்த நம்பிக்கையை களைந்து விடு. அல்லாஹ்வை பற்றி, தெய்வத்தை பற்றி, இறைவனை பற்றி, வணக்கத்திற்குரியவனை பற்றி, வழிபாடுகள் உரித்தாக்கப்பட வேண்டியவனை பற்றி நீங்க ஏற்றிருக்கிற எண்ணங்கள் எல்லாம் தவறானது. நீ அந்த எண்ணங்களை எல்லாம் அடித்து மாய்த்து சுத்தம் செய்து விடு. லா இலாஹா, இல்லாஹ் இல்லை, கடவுள் இல்லை. அவர் இருக்கிறவர்கள் எல்லாம் கடவுளாக நினைக்காதே. பிரம்மாவை கடவுளாக நினைக்காதே, வைஷ்ணுவை கடவுளாக நினைக்காதே, புத்தருடைய கடவுளை கடவுளாக நினைக்காதே, கிறிஸ்தவருடைய கடவுளை கடவுளாக நினைக்காதே, கிறிஸ்தவர்கள் ஜீசஸை கடவுளாக நினைக்காத, நீ நினைக்காதே. அவைகளெல்லாம் லா இலாஹ் இல்ல, லா இலாஹா, இலாஹ் இல்லை. இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன்தான் தெய்வம், அல்லாஹ் ஒருவன்தான் வணக்கத்திற்குரியவன். அவன், அந்த ஒருவரைத்தான் நீ இறைவனாக, தெய்வமாக, வணக்கத்திற்குரியவனாக ஏற்க வேண்டும். ஆகவே அன்புக்குரிய சகோதரர், இன்றைய தௌஹீதில் நிற்கிறலாம். தௌஹீதினுடைய சில அடிப்படைகளை சொல்லுவதற்காக வேண்டி முதல் நாளில் ரமதான் இருக்கிறனால அங்கே சொல்லல, இந்த 8வது நாள்ல சொல்றேன். இதுதான் நம்முடைய பேசிக்.
நம்முடைய அடிப்படையே அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் என்று ஏற்று வணக்கங்களை அவனுக்கு மட்டுமே உரித்தாக்குவது. வணக்கம் என்றால் என்ன? தொழுகை மட்டும்தானே வணக்கம் என்று நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வணக்கம் என்றால் தொழுவது மட்டும் அல்லாஹ் இருக்கு, மீதி எல்லாம் அல்லாஹ் இருக்கு இல்லையா? வணக்கம் என்பது வாழ்க்கை நெடுகிலும் வியாபித்திருக்கிற வழிபாடுகள். அதில் தலையாய வழிபாடுகள் தான் தொழுகை. தலையாய வழிபாடு தான் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, ஜிஹாது, இதெல்லாம் தலையாய வழிபாடுகள். மெயின் வொர்ஷிப், அதாவது அதி முக்கியமான வணக்கங்கள். வாழ்க்கை நெடுகிலும் வணக்கம், வாழ்க்கை நெடுகிலும் வணக்கம். எப்படி வணக்கமாக முடியும்? என்னுடைய தொழுகை, என்னுடைய நோன்பு, என்னுடைய வாழ்க்கை, இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, வ நுசுகி என்னுடைய ஏனைய ஹஜ்ஜுடைய வழிபாடுகள், வ மஹ்யாய என்னுடைய வாழ்க்கை, வ மமாத்தி என்னுடைய சாவு மரணம், லில்லாஹ் அல்லாஹ்விற்காகவே உள்ளது. நான் அல்லாஹ்வுக்கு வேண்டி வாழுகிறேன், அல்லாஹ்வுக்கு வேண்டி வழிபடுகிறேன், அல்லாஹ்வுக்கு வேண்டிய மரணத்தை தழுவுகிறேன் என்கிற நிலையில் ஒருவன் வாழ வேண்டும். அவன் தான் வழிபடுகிறான். ஆகவே ஒரு மூமினுடைய வழிபாடுகள் வாழ்க்கையே வழிபாடு. ஒரு மூமினுடைய வழிபாடு வாழ்க்கையே வழிபாடு, வழிபாடே வாழ்க்கை. என்ன புதுசா இருக்குங்களா? இதில் தலையாய வழிபாடு, துணையான வழிபாடு என்று மாற்றிக்கொள்ளலாம். உமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். வணக்கத்தை உரித்தாக்குவதற்கு, வழிபாடுகள் செய்வதற்குத்தான் படைச்சிருக்கிற மனிதனை. மனிதன் உண்ணுகிறான், பருகுகிறான், தூங்குகிறான், எழுந்திருக்கிறான், கல்யாணம் பண்றான், குழந்தைகளை பெறான், கட்டடம் கட்டுறான், ப்ராப்பர்ட்டி வாங்குறான், சேமிக்கிறான், சம்பாதிக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு வேண்டியா? இதெல்லாம் என்னது? ஆகவே மனிதன் இவ்வளவு செயலை செய்யக்கூடிய மனிதனுக்கு அவனை வணங்குவதற்காக படைச்சிருக்கான்னு சொன்னா 24 hours வணக்கம். ஒரு மூமினுடைய 24 hours வழிபாடுகளாக வணக்கமாக மாற வேண்டும். வழிபாடுகள் வணக்கமாக மாறுவதென்றால் அந்த வழிபாடுகளை செய்கிற நாம் அல்லாஹ்வுக்காக செய்கிறோம் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு செய்தால் வழிபாடு. நான் தூங்குகிறேன், எதற்காக தூங்குகிறேன்? ஆரோக்கியம் பெறுவதற்காக, ஆரோக்கியம் பெற்று வாழ்வதற்காக, வழிபடுவதற்காக. ஆக தூக்கமும் சரி, விழிப்பும் சரி, கல்யாணம் பண்றதும் சரி, பிள்ளை பெறுவதும் சரி, பிள்ளைகளை வளர்த்துறதும் சரி, தொழில் செய்வதும் சரி, உற்பத்தி பண்ணுவதும் சரி, எல்லாமே வழிபாடுகள், வழிபாடாக மாற வேண்டும். அல்லாஹ் சொன்ன மாதிரி நடந்தால் வழிபாடு, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன மாதிரி நடந்தால் வழிபாடு. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வழிபாடுகள் உரித்தாக்கப்படுகிறவன் அல்லாஹ், வணக்கங்கள் செலுத்தப்படுகிறவன் அல்லாஹ். அல்லாஹ் அல்லாத யாருக்கும் வழிபாடுகள் வணக்கங்களும் உரித்தாக்க கூடாது. உரித்தாக்கினாலோ அதன் பெயர்தான் இணை வைத்தல். வழிபாடுகளை பிறருக்கு உரித்தாக்குவதன் பெயர்தான் இணை வைத்தல். நான் பிரார்த்தனை செய்வது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நான் வழிபடுவது அல்லாஹ்வுக்கு வழிபட வேண்டும். அல்லாஹ்வே எனக்கு பாவ மன்னிப்பை தா, கல்வியை தா, ஆரோக்கியத்தை தா, ஒரு சுபிட்சமான அமைதியான வாழ்க்கையை தா, நல்ல குழந்தைகளை தா, குழந்தை செல்வத்தை ஆரோக்கியமாக வாழவை. ஆக ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் கல்வியையும் வாழ்க்கையுடைய மேம்பாட்டை எல்லாம் கேட்டு பெறுகிறவன் அல்லாஹ். இந்த துஆ என்பது அல்லாஹ்விடத்தில் செய்ய வேண்டியது. துஆ ஒரு வழிபாடு. இந்த வழிபாட்டை அல்லாஹ்விடத்தில் செய்வதை விட்டுவிட்டு அவுலியாக்களத்தில் சென்று, நாதாக்களத்தில் சென்று, குருமானத்தில் சென்று நீங்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னால் நாம் இறைவனுக்கு வழிபட்டவர்கள் அல்ல, பியூராக இறைவனுக்கு வழிபாடு செலுத்தியவர்களாக இல்ல. நம்முடைய நம்பிக்கையில் கலப்படத்தை பூத்தி விடுகிறோம். கலப்படம் மிகப்பெரிய டேஞ்சர். டீத்து உள்ள கலப்படம் செய்வது எவ்வளவு பெரிய டேஞ்சர், சுகர்ல கலப்படம் செய்வது எவ்வளவு பெரிய டேஞ்சர். 1 கிலோ சுகர்ல ஒரு 100 கிராம் அல்லது 50 கிராம் வேற ஏதேனும் பவுடரை, வேற ஏதேனும் கோதுமை பவுடரை கலந்துக்கிட்டா அதுக்கு பேர் தானே கலப்படம். உணவுல தானே உணவுல கலக்கிறோம், கலப்படம் கூடவே கூடாது. அப்ப உணவில் கலப்படம் கூடாது என்றால் நம்பிக்கையில் கலப்படம் கூடவே கூடாது. நம்பிக்கை இறைவன் மீது நான் வைக்க வேண்டியது, வழிபாடுகள் இறைவனுக்கு மட்டும் உரித்தாக்க வேண்டியது. வாழ்க்கை என்பது வழிபாடு, இறைவனுக்காக வாழ வேண்டும், நாதாக்களுக்காக பெரியவர்களுக்காக வாழக்கூடாது. ஆகவே நேற்றைய தினம் நான் சொன்ன உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துவதற்கு தெய்வம் என்ற அடிப்படையில், தெய்வத்தை அறிமுகப்படுத்துவதற்கு நபிமார்கள் வரல.
தெய்வத்தை அறிமுகப்படுத்துவதற்கு நபிமார்கள் வரல. வேற என்னது வந்தாங்க? தெய்வத்திற்கு வழிபாடுகளை உரித்தாக்க வேண்டும் சொல்வதற்கு தான் வந்திருக்கிறாங்க. தெய்வத்தை அறிமுகப்படுத்துவது இயல்பு. ஒரு குழந்தை நேரத்தை நான் சொன்ன மாதிரி குழந்தை தாயோட வயிற்றிலிருந்து பிறந்த மாதிரி வாழ விடுங்க. அந்த குழந்தை இறைவனை ஏற்கிற மாதிரி, இறைவனை ஒருமைப்படுத்துற மாதிரி, இறைவனுக்கு வழிபடுகிற மாதிரி தான் வளர்ந்து வரும். அதைத்தான் இறைத்துவ சொன்னாங்க. ஆனால் அப்பாவும் சூழ்நிலையும் தான் அவனை கெடுக்கிறாங்க. வலாக்கின் அபவாஹ யுஹவ்விதானிஹி, அப்பா அவனை பள்ளிவாசலுக்கு அழைத்து சென்றால் அவன் முஸ்லீமாக வாழ்கிறான். அப்பா அவனை அப்பாவா இருக்கிற அவனை பிறப்பித்த அவனை தந்தை அவனை சர்ச்சுக்கு அழைத்து சென்றால் அவன் கிறிஸ்தவனாக மாறிடுறான். அவனை டெம்பிளுக்கு அழைத்து சென்றால் அவன் ஹிந்துவாக மாறிடுறான். குருத்வாராவுக்கு அழைத்து சென்றால் அவன் சீக்கியனாக மாறிடுறான். புத்த வழிபாட்டு தலங்களுக்கு அழைத்து சென்றால் புத்தனாக மாறுகிறான். ஆக பிறக்கிற குழந்தை சூழ்நிலைகள் கெடுக்கிறது. யார் அப்பாவை அழைத்து செல்ல ஒன்னு அழைத்து செல்லலன்னு சொன்னா சமுதாயம் அவரை கெடுத்துருது. அவன் எந்த சூழ்நிலையை வாழ்ந்து வரானோ அந்த சூழ்நிலை கேட்ட மாறிடுறான். நாத்திகம் பேசுகிற சமுதாய அமைப்பில் ஒரு குழந்தை வளர்ந்து வந்தால் அது நாத்திகம். பகுத்தறிவாதம் பேசுகிற ஒரு சமுதாய அமைப்பில் அந்த குழந்தை வளர்க்கப்படுமையானால் பகுத்தறிவாதம். ஆத்திகவாதிகள் இருக்கு தெய்வம் உண்டு என்று சொல்லுகிறவர்களுக்கு தெய்வம் யாரா இருந்தாலும் தவறு நமக்கு என்ன இருக்கு? தெய்வம் உண்டு என்று நம்பினால் மட்டும் இறைவனை நம்பியவராக ஆக முடியாது. தெய்வம் யாரா இருந்தாலும் எனக்கு அதில் ஆட்சேபம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் கம்யூனிஸ்டுகள். அதல்ல தெய்வீக நம்பிக்கை என்பது. தெய்வம் யார் என்று தெரிய வேண்டும். தெய்வம் யாரு? நாம் நம்பப்படுகிற இறைவன் நமக்கு அவன் யாரு? அவனுடைய தகுதி என்ன, தரம் என்ன, தன்மை என்ன, குணங்கள் என்ன, எதை விரும்புகிறான், எதை விரும்பவில்லை என்று தெரியணும். அதான் முஸ்லிம், அதான் தௌஹீத்காரர். நான் ஒரு பள்ளிவாசல் தௌஹீத் பள்ளிவாசல வந்து தொழுதுனா தௌஹீத்காரர் ஆயிட முடியுமா? தௌஹீதுடைய அடித்தளமே நம்பிக்கை. இறைவன் யாரு, அவன் விரும்புவது என்ன, வெறுப்பது என்ன, அவனை எப்படி நான் புரியணும், அவனுடைய தகுதி என்ன, தன்மை என்ன என்பதை புரியாமல் இருந்த காரணத்தினால்தான், இறைவனுடைய தகுதியும் தன்மையும் அறியாத காரணத்தினால்தான் தர்கா போய் முற்றான். தர்கா கலவை முற்றது, தாவீஸ் தாயத்து கட்டுறது, தாவீஸ்ல கழுத்துல தாவீஸ், காலில் தாவீஸ் கட்டினா இந்த தாவீஸ் காப்பாற்றுமா? அதை விற்கிறவனுக்கு காசு கிடைச்சிருக்கு என்பதை தவிர கழுத்திலே காசு, இடுப்பிலே கட்டுற தாவீஸ் நூல் இவரை காப்பாற்ற முடியுமா? அதுல ஒரு நம்பிக்கை வைத்தால் அவன் மூமினா? வீட்டுல 4 மூலையிலையும் ஒரு பாட்டில தொங்க விட்டுருப்பாங்க. எதுக்கு? அதுல ஏதாவது அதுக்கு ஏதாவது சக்தி இருக்கா? பாட்டில ஏதாவது ஒரு 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 பீரு என்னதாவது கீச்சு விடுறான், அதை வாங்கி பாட்டில் அடைச்சு தொங்க விட்டோம்னா அதுக்கு என்ன, அது என்ன செய்ய முடியும்? இவைகளெல்லாம் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை ஷிர்க். மூட நம்பிக்கையின் அடிப்படையில் மூமின் வளர்க்கப்படக்கூடாது. மூட நம்பிக்கையின் அடிப்படையில் மூமின் வளர்க்கப்பட்டால் மிகப்பெரிய குற்றவாளியாக அவன் மாறுகிறான். வாழ்க்கையில் சுபட்சத்தை இழக்கிறான், அமைதியே இழக்கிறான். நிச்சயமாக அமைதி இல்லை. பல தெய்வ நம்பிக்கையில் வாழ்கிறவர்களுக்கு அமைதியே இல்லை. ஒரு தெய்வ நம்பிக்கையில் வாழ்கிறவர்களுக்கு தான் வாழ்க்கையில் அமைதி. பல தெய்வ நம்பிக்கை, பல தெய்வ நம்பிக்கையில பல மாதிரி இருக்கிறது. முஸ்லிம்களிடத்தில் அவுலியாக்கள் பேர்ல பற்று, குருமார்கள் பேர்ல பற்று, மஷாயிகள் பேர்ல பற்று, நாதாக்கள் பேர்ல பற்று. ஏன்னா அவங்க என்ன சாதிக்க போறாங்க, என்ன செய்ய போறாங்க? நாதாக்கள் அவுலியாக்கள் என்ன செய்ய போறாங்க? நமக்கு என்ன அவர்களால் செய்ய முடியும்? என்ன சக்தி பெற்றிருக்க? அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்து மன்னரை வாழ்க்கையில் அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்களை என்ன செய்ய முடியும்? இதை நியாயப்படுத்துறதுக்கு 1000 ஆலிம் தாக்கல். ஏன்னா அவங்க பிழைப்பு நடக்கிறதுனால. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய மார்க்கம் அதை உயிர்ப்பிப்பதற்காக, அதை வளர்த்துவதற்காக 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களை இறைவன் அனுப்பி வச்சிருக்கிறான்.